ஹாய் வணக்கம். நான் தான் ஹசன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டர்ட்டில் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது நம்மளுக்கு டர்ட்டிலோட ஸ்பீடு கொடுக்க போகிறோம். ஸோ டர்ட்டில் டாட் ஸ்பீடு வந்து 0 கொடுத்துருங்கன்னா அதான் கரெக்டாக இருக்கும். நம்ம வரைய போகிற ஷேப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் 0 கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னதுன்னா டர்ட்டிலோட பேக்ரவுண்ட் கலர். ஸோ டர்ட்டில் வரையெல்லாம் இந்த விண்டோ அதோட பேக்ரவுண்ட் கலர். ஸோ டர்ட்டில் டாட் பிஜி கலர் பிளாக் கொடுத்துக்கலாம். ஓகே, பிளாக் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் தான் போட போகிறோம். ஸோ கலர்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ எல்லாம் போட்டுக்காங்க. மினிமம் 6 கலர்ஸாவது இருக்கணும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் எல்லோ கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் க்ரீன், நெக்ஸ்ட் ரெட், ஆரஞ்ச், சயன். ஓகே, இன்னும் லாஸ்ட் கலர் கொடுக்கணும். பர்பிள் கொடுக்கலாம். ஓகே, பர்பிள். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்டில் வந்து எக்ஸ் யூஸ் பண்ணி வரைய போகிறோம். அதனால ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 400 கொடுத்துக்கலாம். ஓகே, 400 லாஸ்ட்டில் கோலன் கொடுத்து இப்போ நம்ம என்னென்ன கலர் யூஸ் பண்ண போகிறோம்னு மேலே போட்டாலே அதுக்கு இங்கே கொடுக்கணும். ஸோ டர்ட்டில் வந்து என்ன கலர் யூஸ் பண்ணணும்னா நான் மேலே கலர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எக்ஸ் %6 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ் %6. ஓகே, முடிஞ்சிருச்சு. அடுத்து டர்ட்டிலோட வித்து, டர்ட்டில் டாட் வித். ஓகே, வித்து வந்து என்ன போடணும்னா x/100 + 1 போடுங்க. நான் என்னென்னு உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து டர்ட்டில் டாட் ஃபார்வர்ட். ஓகே, டர்ட்டில் டாட் ஃபார்வர்டு எக்ஸ் தான். ஓகே, ஃபார்வர்ட் வந்து எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டர்ட்டில் டாட் லெஃப்ட். ஓகே, டர்ட்டில் டாட் லெஃப்ட் 59 degrees. ஓகே, 59 degrees. டாட் லெஃப்ட். ஓகே, இப்போ என்னதுன்னா கலர் இருக்கு இல்லையா. ஓகே, இப்போ ஃபார்வர்ட் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். எக்ஸ் வந்து என்ன நம்பராக வேணா இருக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு லைன் போட போட அது வித்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் தான் நம்மளோட இல்யூஷன் கரெக்டாக வரும். அதனால தான் இந்த மாதிரி x/100 + 1 கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நம்ம சேவ் பண்ணலாம் இல்யூஷன்ட்டு. ஓகே, சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். நம்ம இல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்கே 400ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம ஒரு 200ன்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதோட பாதி மடங்கு கம்மியாக வரும். அதாவது என்ன ஷேப்பில் வரும்னா இந்த ஷேப்பில் வரும். ஓகே, இப்போ நம்ம 400 போட்டோம்னால 200 டபுள் மடங்கு வருது. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட முடிய போகுது நம்மளோட இல்யூஷன். ஓகே, அவ்வளோதான், நம்ம இல்யூஷன் முடிஞ்சிருச்சு. இந்த இல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேட்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.